I'll be meditating with you from Genesis chapter 15. இந்த நாளில் ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். As the first book of the Bible, இது வேதத்தினுடைய முதல் புத்தகமாக இருக்கிறபடினாலே I think you know the book of Genesis, as it is called, is the beginning of everything. எல்லாவற்றினுடைய துவக்கம் அல்லது ஆரம்பம் என்று சொல்லி இந்த புத்தகம் The அழைக்கப்படுகிறது. beginning of every creation சிருஷ்டிப்பினுடைய எல்லாவற்றினுடைய ஆரம்பம், and everything, and the deceit of people through Satan in the garden, அதே போல பிசாசானவன் மனுஷனை முதலாக வஞ்சித்துதான் அந்த காரியங்கள், the entry of sin into human life, அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் பிரவேசித்ததான் ஆரம்பம், the beginning of hate and murder, அதே போல கொலை அல்லது ஒருவருக்கொருவர் வெறுக்கக்கூடிய காரியங்களுடைய ஆரம்பம், massacre, for example, started in the book of Genesis. அதே போல ஒருவருக்கொருவர் விரோதமாக குடித்து வெறிக்கிறதான காரியங்கள் இவைகள் எல்லாமே ஆதியாகமத்துல தான் ஆரம்பித்தது. Drunkenness, for example, ஒருவேளை குடிவெறி, and everything started in this one book. எல்லாமே இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். You know, when you come to the third chapter, நீங்க 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது God says everything what he made was wonderful, ஆண்டவர் சொன்னார், நான் சிருஷ்டித்த எல்லாமே மிகவும் நன்றாய் இருக்கிறது என்று but the சொன்னார். destruction of the human race started with chapter 4. ஆனா 4ஆம் அதிகாரத்திலேயே மனுஷனுடைய விழுகையானது ஆரம்பித்தது. And before they came to chapter 11, 11ஆம் அதிகாரத்துக்கு அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே everything what God found to be good became a disaster. தேவன் எவையெல்லாம் நன்றாய் இருக்கிறது என்று சொல்லி படைத்தாரோ அது எல்லாமே அழிவுக்கு ஏதுவாக மாறிவிட்டிருந்தது. Enmity in the family, குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கொருவர் பகைமை, selling away your own brother, அதே போல சொந்த சகோதரனை விற்கிற தன்மை, and cheating your own father. அது சொந்த தகப்பனை ஏமாற்றுகிற காரியம். Everything, when you go and read this book, you are totally surprised about everything that happened in this one single family. இந்த ஒரே ஒரு குடும்பத்துல என்னென்ன விதமான மோசமான காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாமே உண்மையாகவே ஆச்சரியப்படுவோம். And before you come to chapter 50, it is totally drenched in evil deeds. 15ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே முற்றிலும் பொல்லாங்கினால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனுக்குலத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. You know, sometimes we think the history of our families is not that good. சில நேரங்கள் நம்ம நினைப்போம், நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு மோசமான காரியங்கள் நடக்குது, நம்முடைய குடும்பத்தினுடைய வரலாறே சரியில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். But when you read the history of this family, ஆனா இந்த குடும்பத்தினுடைய வரலாற்றை நீங்க வாசித்து பார்த்தா you'll be extremely thankful to God. நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவீங்க. You will say, my family is not that bad. என்னுடைய குடும்பம் இவ்வளவு மோசமா இல்லையே, நல்ல வேளை அப்படின்னு நினைச்சு நம்ம Before you finish the 50th chapter, நீங்க 15ஆம் அதிகாரத்தை வாசித்து முடிக்கிறதுக்கு I முன்னாடியே think you are totally you go through so much of disasters. எத்தனையோ விதமான மனுக்குலத்தினுடைய அழிவுகளை பற்றி நம்ம வாசித்து முடித்திருப்போம். You know, when you read about Abraham from the end of chapter 11 or chapter 12, the beginning of chapter 12, ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய முடிவு அல்லது 12ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்துல ஆபிரகாமை பற்றி நீங்கள் வாசிக்கும்போது, this man was an exalted father in the beginning, இந்த மனுஷன் ஆரம்பத்திலே ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு தகப்பனாய் இருக்கிறதை நம்மால் பார்க்க and முடியும். afterwards he became the father of faith, அதற்கு பிற்பாடு அவன் விசுவாசத்தின் தகப்பனாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். and then he became the father of all the nations. அதற்கு பிற்பாடு உலகத்தின் தேசங்களுடைய தகப்பனாக அவன் மாறுகிறதை நாம் You know, பார்க்கிறோம். I personally believe Genesis chapter 15 is the most important chapter in the entire Bible. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முழு வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இடம் என்று சொல்லி நான் தனிப்பட்ட விதத்தில் When விசுவாசிக்கிறேன். you go verse by verse in this chapter, இந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் பார்க்கும்போது you know, you can read very openly that Abraham was justified just by faith in his life. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினாலே எப்படி நீதிமானாக்கப்பட்டான் என்பதை உங்களால் தெளிவாய் வாசிக்க முடியும். It is not by works or by your own will that you come closer to God. நீங்க தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி சேர்வது உங்களுடைய சுய விருப்பமோ அல்லது உங்களுடைய சொந்த பிரயாசத்தினாலோ அல்ல. You and I are being justified only by putting our faith on Jesus. நீங்களும் நானும் இயேசுவின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைத்தபடியினாலேயே நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். This is the reason why you and I are sitting in the presence of God here this evening. இந்த காரணத்தினால் தான் இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். When you go to Genesis chapter 3:15, ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு நீங்க வரும்போது, this is a prophecy about the destruction of Satan through the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால பிசாசுக்கு வரப்போகிறதான அழிவை பற்றிதான் ஒரு தீர்க்கதரிசனம் அங்கே God சொல்லப்பட்டிருக்கிறது. speaks very clearly the head of Satan is going to be crushed. பிசாசுனுடைய தலையானது நசுக்கப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. But as you go further into this entire book, ஆனா தொடர்ந்து இந்த முழு புத்தகத்தின் வழியாக நீங்கள் வாசித்து
வாசித்து பார்க்கும்போது, And when you read the story of Abraham, for example, ஆபிரகாமுடைய கதையை நீங்க வாசித்து பார்க்கும்போது, but Abraham just trusted God and left his city. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து தன்னுடைய சொந்த பட்டணத்தை விட்டு வெளியே He வந்தான். abandoned everything that was very close to his heart. தன்னுடைய இருதயத்துக்கு அருகாமையில் இருந்த எல்லாவற்றையும் அவன் கைவிட்டு விட்டு வந்தான். He left his family so that he could be a blessing to the families of the world. தன்னுடைய குடும்பத்தை அவன் விட்டு விட்டு வந்தான். அதனாலே உலகத்தின் தேசத்தின் குடும்பங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக மாறும்படியாக. He left his nation in order to be a blessing to the nations of this world. தன்னுடைய சொந்த தேசத்தை அவன் விட்டு வந்தான். எதற்காகவென்றால் உலகத்தின் தேசங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக He left மாறும்படியாக. his people in order to be a blessing to the peoples of this world. தம்முடைய சொந்த ஜனங்களை அவன் விட்டு வந்தான். எதற்காகவென்றால் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக And மாறும்படியாக. the Bible says he was justified only by faith. வேதாகமம் சொல்லுகிறது ஆபிரகாம் விசுவாசத்தினாலேயே அவன் நீதிமானாக்கப்பட்டான். Dear brothers and sisters, the reason how you can come to the Lord Jesus Christ this evening, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை நீங்கள் எப்படி வர முடியும் தெரியுமா? Jesus says, I am the way, I am the life, I am going to lead you. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் உன்னை வழிநடத்துகிற ஜீவனுமாய் இருக்கிறேன். In this world there are so many lies around you. இந்த உலகத்திலே உன்னை சுற்றிலும் எத்தனையோ விதமான பொய்கள் But he காணப்படுகின்றன. says, I am the only truth, reliable truth for your life. ஆனால் நீ நம்பக்கூடிய ஒரே ஒரு சத்தியமான தேவன் நான் மாத்திரமே என்று சொல்லுகிறார். There could be many ways in this world, ஒருவேளை இந்த உலகத்துல பலவிதமான வழிகளை நீ பார்க்க முடியும். but I am the only sure way that can lead you to God the Father. ஆனால் பிதாவாகிய தேவனிடத்திலே உன்னை நிச்சயமாய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிச்சயமான நித்தியமான வழி நானாய் இருக்கிறேன் என்று And சொல்லுகிறார். if you want to come to God this evening, இந்த மாலை வேளையில் நீங்கள் தேவனிடத்தில் வர விரும்பினால் you have to trust Jesus who says, I am the only but sure way. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஒரே ஒரு அல்லது நிச்சயமான ஒரு வழியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I came down from the Father and I know exactly what the truth is all about. நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தபடியினாலே சத்தியமானது இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். You know, without coming from the Father, he may not know what the real truth is all about. பிதாவினிடத்திலிருந்து அவர் வராவிட்டால் அவருக்கு சத்தியமானது இன்னதென்று தெரியாமல் இருந்திருக்குமே. He says, I know my Father exactly. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய பிதாவை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். My Father and I are one, for example. என்னுடைய பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். He who has seen me has seen the Father. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். And you may be wondering, how am I going to go back to my Father? ஒருவேளை நீங்க ஆச்சரியப்படலாம், என்னுடைய பிதாவினிடத்திற்கு நான் எப்படி திரும்பி போவேன் என்று நீங்கள் Jesus யோசிப்பீர்கள். says, don't you ever worry about this. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதை பற்றி நீங்கள் கலங்க வேண்டாம். Because I will come down, pick you up and bring you to the Father. ஏனென்றால் நானே திரும்பவும் வந்து உங்களை பிதாவினிடமாக சேர்த்துக் கொள்வேன். You know, this is the wonderful way how you can lead a person to the Lord, to God the Father. பிதாவாகிய தேவனிடத்தில் ஒரு மனுஷனை நடத்துவதற்கு இது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பாதையாயிருக்கிறது. Once I had to preach in a church in Switzerland, ஒருமுறை சுவிட்சர்லாந்தில் ஒரு சபையில நான் பிரசங்கம் பண்ண and it was வேண்டியதாயிருந்தது. about in the evening I had to preach there. மாலை நேரத்தில் அந்த சபைக்கு நான் போக வேண்டியதாயிருந்தது. Somehow I missed the way, everything was dark. எப்படியோ அந்த வழியை நான் தவற விட்டு விட்டேன். எல்லாம் ஒரே இருட்டாக You know, இருந்தது. sometimes in Europe it could be dark even at in the evening at 4 o'clock. சில நேரத்துல ஐரோப்பா கண்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கே பார்த்தா இருட்டாக தொடங்கிடும். So I was just panicking how to come to service exactly, எப்படி punctually. அந்த சபைக்கு சரியான நேரத்துல எப்படி வழியை கண்டுபிடிச்சு போறது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். I asked many people, no one knew this church. நிறைய பேரிடத்துல வழியை கேட்டு பார்த்து யாருக்குமே அந்த சபை இருக்கிற இடமே And தெரியல. then finally one youth came along with a bicycle. கடைசியா ஒரு பையன் சைக்கிள்ல வந்தான் அந்த வழியா. And he says, yeah, I know exactly, follow me. அந்த பையன் சொன்னா, எனக்கு வழி தெரியும், நீங்க எனக்கு பின்னாடி வாங்க. And he was even faster than my car. என்னுடைய காரை பார்க்கலும் மிக வேகமா அந்த சைக்கிள் அவன் ஓட்டிட்டு போறான். And then he came to a building and he said, up there on the 3rd floor is the church. அந்த சபையை காட்டி சொன்னா, 3வது மாடியில் இருக்கு பாருங்க, அதுதான் நீங்க போக வேண்டிய சபை. You know, this is the best way to show the way to someone. இப்படிதான் யாரோ ஒருக்கு வழியை காட்டணும்னா இப்படிதான் நம்ம வழி காட்டணும். If he hadn't come along with me, ஒருவேளை அன்னைக்கு அந்த பையன் என்னோடு கூட வராவிட்டால் maybe I would have been extremely late to that meeting. ஒருவேளை அந்த ஆராதனைக்கு நான் ரொம்ப தாமதமா போயிருப்பேன்னு நினைக்கிறேன். Dear brothers and sisters, why I am telling you why this chapter is the most important chapter in the entire Bible. கருமையான சகோதர சகோதரிகளே, முழு வேதாகமத்திலுமே இந்த அதிகாரம் ஏன் மிக முக்கியமானது என்று நான் If சொல்லுகிறேன் you want தெரியுமா? to be justified by God this evening, இந்த மாலை வேளையிலே தேவனால் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட விரும்பினால் the only way is to put your trust on Jesus. உங்களுடைய விசுவாசத்தை இயேசுவின் மீது வைப்பதுதான் மிகச்சிறந்த வழி. And everything started with our patriarch
Abraham the father of faith. இவை எல்லாமே நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய நம்முடைய மூதாதையராகிய ஆபிரகாமிடமிருந்து தான் இது துவங்கியது. The 12th chapter, everything up to the 11th chapter, till the 12th chapter, everything goes on well. 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாமே சாதாரணமாக போய் கொண்டிருக்கிறது. And when you come to the 15th chapter, 15ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது it's about 4 or 6 years since God called him. இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை தேவன் அழைத்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஒரு 6 வருடங்கள் ஆகியிருக்க வேண்டும். And the word of the Lord came to Abraham. அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டானது. This is the first time you can ever read this in the first 5 books of the Bible. மோசேயினுடைய 5 புத்தகத்துல முதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி என்று சொல்லி இங்க மட்டும்தான் The word of the Lord came to Abraham. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி என்கிற வார்த்தை The பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. first 5 books, I think you know, it's from Moses, Pentateuch. மோசே எழுதினதான இந்த 5 பஞ்சாகமத்திலையும் எந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்க பார்க்க முடியாது. And the word of the Lord comes to this person. இந்த தனிப்பட்ட விதத்துல ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை வந்தது. And God began to speak to this Abraham after all these things. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. You know, when you read such things, you have to think, what happened in the life of Abraham? இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசித்த பிற்பாடு எந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். After all these things, what does this really mean now? இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று தொடங்குகிறதே அது எதை பற்றி பேசுகிறது? After all these things, Abraham, do not be afraid. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே. If God says, do not be afraid, that means Abraham was afraid. ஆபிரகாமே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுவாரானால் ஆபிரகாம் பயந்திருக்க வேண்டும். When God tells you fear not, that means you are fearing. ஆண்டவர் உங்களை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்லுவாரானால் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். And this man had a great victory behind him in the last few days. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டானது. God began to speak to him through a vision right now. தரிசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டானது. Abraham was able to listen to the voice of God. கர்த்தருடைய அந்த சத்தத்தை ஆபிரகாமால் கேட்க முடிந்தது. God says, I am going to be a shield in the future. இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு எதிர்காலத்திலே கேடகமாய் இருக்க போகிறேன். And I am going to give you the greatest reward. I am going to be the greatest reward of your life. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்க போகிறேன். When God says, be not afraid right now. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே. This man has been walking with God for the past 6 years now. இந்த மனுஷன் கடந்த 6 வருடங்களாக தேவனோடு கூட நடந்து வந்திருக்கிறார். Why is God speaking to Abraham with these words? ஏன் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசினார்? You know, Abraham just came from a war and he was victorious in this war. ஆபிரகாம் இப்பொழுதுதான் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறான். அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றி அவன் பெற்று வந்திருக்கிறான். But God says, Abraham, I know you are afraid right now. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே இப்பொழுது நீ பயந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். And all these thoughts were swirling around in his head. இப்பொழுது ஆபிரகாமுடைய மனதிலே எல்லா விதமான எண்ணங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. He had to battle against 4 kings, for example. 4 ராஜாக்களுக்கு விரோதமாக இப்பொழுதுதான் அவன் யுத்தம் செய்து He வந்திருக்கிறான். had to take the 380 workers in his household to go into battle. தன்னுடைய வீட்டிலே இருந்த கைப்பிடிந்த 318 பேரை அவன் கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்துல யுத்தம் செய்துவிட்டு வந்திருக்கிறான். His nephew Lot has been taken away by these kings. ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து அந்த ராஜாக்களால் சிறைபிடிக்கப்பட்டு செல்லப்பட்டான். And Abraham was a righteous man in the sight of God. ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் நீதிமானாய் காணப்பட்டான். He said, I am not going to let Lot suffer right now. ஆபிரகாம் சொன்னான், இந்த லோத்து கஷ்டப்படும்படி நான் அவனை தனியே விட்டு In விட this மாட்டேன். situation, I have to do something. இந்த சூழ்நிலையிலே நாம் போய் லோத்துக்கு உதவி செய்ய வேண்டும். Even though he was about 80 years of age now, இந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு 80 வயதா இருந்தாலும் கூட he said, I will lead the battle and bring back Lot right அவன் now. சொன்னான், எப்படியாவது இந்த யுத்தத்தை நானே நடத்தி எப்படியாவது லோத்தை நான் காப்பாற்றுவேன். And at the end of the battle, he was exceptionally victorious. யுத்தத்தினுடைய முடிவிலே அவன் மிகச் சிறந்த அளவிலே வெற்றியை பெற்று வருகிறான். And you know, after this war, I think Abraham began to think. இந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு ஆபிரகாம் யோசித்து பார்த்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். God says, I am going to be a shield right now. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கேடகமாய் இருக்க You know, போகிறேன். sometimes we can be very victorious in our lives. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில மிக வெற்றியாக நாம் இருந்திருக்க முடியும். And when we stand at the peak of the mountain, the peak of this mountain, அதற்கு பிற்பாடு அந்த வெற்றியினோட சிகரத்திலே நாம் ஏறி நின்ற பிற்பாடு we can have so many thoughts in our minds. நம்முடைய மனதிலே அநேக விதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். After you go up a peak, the peak of a mountain, you can think about the valley that may come next. ஒரு மலையினுடைய உச்சிக்கு நீங்க சென்ற பிற்பாடு அதற்கு பிற்பாடு நீங்க சந்திக்க போறதான அந்த பள்ளத்தாக்கை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள். This can even happen to you
in your personal life. இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நடக்க முடியும். You could have had a great victory in your life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றிருக்க முடியும். After that, you surely know a valley may come along now. அதற்கு பிற்பாடு இந்த மலையின் சிகரத்துக்கு பிற்பாடு ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கின் வாழ்வில் You may begin to think, how am I going to manage the valley that is going to come? வரப்போகிறதான பள்ளத்தாக்கை நான் எப்படி சமாளிக்க போறேன் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். Whatever I may face after this success, இந்த வெற்றிக்கு பிற்பாடு என்னென்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு நேரிட போகிறது. God knew exactly the thoughts of Abraham right now. ஆபிரகாமுடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு மிக நன்றாக தெரிந்திருந்தது. Dear brothers and sisters, you and I know this from our personal experience. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இருந்து இது நமக்கு நன்றாக Sometimes we தெரிந்திருக்கும். have the greatest victories of our lives. சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை நாம் பெற்றிருப்போம். We'll be standing at the zenith of victory. நம்ம வெற்றியினுடைய சிகரத்தை நாம் தொட்டிருப்போம். But at the same time, you may think, what's going to come next? அதே நேரத்தில் இதற்கு பிற்பாடு எனக்கு என்ன நேரிட போகிறது என்று சொல்லி நாம் யோசிப்போம். How am I going to cross the valley that I'm going to face in the future? இனிமே எதிர்காலத்தில் நான் சந்திக்க போகிறதான இந்த சமவெளியை எப்படியாக நான் சமாளிக்க போகிறேன். God knows the thoughts of man and also about Abraham. மனிதனுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆபிரகாமுடைய சிந்தனைகளை நன்றாக அறிந்து God கொண்டார். says, Abraham, do not be afraid. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே. I am going to be your shield in the future. நான் எதிர்காலத்திலே உனக்கு கேடகமாகவும். Yes, the kings may come back in order to take revenge on you. ஒருவேளை உன்னை பழிவாங்கும்படியாக அந்த ராஜாக்கள் திரும்பி வரலாம். Yes, you can face a great battle in the future. ஒருவேளை எதிர்காலத்தில் மிகப்பெரிய யுத்தத்தை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். But you should know, I am a shield in front of you. ஆனால் உனக்கு முன்பாக நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன். But I will give this shield in order to defend yourself. இந்த கேடகத்தை உன்னை பாதுகாக்கும்படியாக நான் But கொடுத்திருக்கிறேன். also to go on the offense against the enemy. அதே நேரத்தில் எதிரிகளை தாக்கும்படியான ஒரு ஆயுதமாகவும் இதை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். You should never be afraid because I am going to go along with you. நான் உன்னோடு கூட வரப்போகிறபடினால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. And you know, Abraham was thinking and thinking. ஆபிரகாம் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருந்தான். Yes, I have brought back Lot right now. ஆம், இப்பொழுது லோத்தை நான் திரும்ப கொண்டு வந்து I விட்டேன். have subdued all the 4 kings. 4 ராஜாக்களை நான் தோற்கடித்து I விட்டேன். have had a victorious battle right now. இப்பொழுது என்னுடைய யுத்தத்திலே மிகப்பெரிய வெற்றி எனக்கு கிடைத்திருக்கிறது. Never in the history it has been so victorious. இதுவரைக்கும் வரலாற்றில் இப்படிப்பட்டதான ஒரு வெற்றியை நான் அடைந்ததில்லை. But soon after this battle, Abraham meets Melchizedek. ஆனால் இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு சீக்கிரமாக மெல்கிசேதேக்கு என்கிறதான ஒரு நபரை ஆபிரகாம் You சந்திக்கிறார். know, many of us would have heard the word Melchizedek. நம்மில் அநேகர் மெல்கிசேதேக்கு என்கிறதான இந்த பெயரை But கேள்விப்பட்டிருப்போம். I don't want to speak about this character today ஆனா இன்றைக்கு இந்த மனுஷனுடைய கதாபாத்திரத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. because I'm writing a small booklet about tithing, and this man plays a vital role in that booklet. ஏனென்றால் தசமபாகம் காணிக்கை பற்றி ஒரு சிறிய புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த காரியத்தில் இந்த மெல்கிசேதேக்கு என்கிற நபர் மிக முக்கியமான பங்கை You know, வகிக்கிறார். even some people in Germany wanted me to write a small booklet. Tell us what is exactly tithing. ஜெர்மனியில கூட நிறைய பேர் என்னை பார்த்து கேட்டிருக்கிறார்கள், தசமபாகம் என்றால் என்ன, அதை பற்றி எங்களுக்கு You know, சொல்லுங்கள். I don't normally speak about money or tithing, சாதாரணமாக தசமபாகம், பணம், இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி நான் அதிகமாக பேசுவதில்லை. but now I've started writing a small booklet. ஆனா இப்பொழுது அதை பற்றி ஒரு சிறு புத்தகத்தை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். Actually, Melchizedek is a shadow of the Lord Jesus Christ of the future. மெல்கிசேதேக்கு வரப்போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமானவர். He was a shadow of things that is going to come. வரப்போகிறதான காரியங்களுடைய நிழலாக இந்த மெல்கிசேதேக்கு இருந்தார். You know, in the Old Testament you can see many shadows. பழைய ஏற்பாட்டிலே நிறைய நிழலான காரியங்களை, முன்னடையாளமானவைகளை நீங்க பார்க்க The முடியும். tabernacle is a shadow. உதாரணமாக ஆசரிப்பு கூடாரம் ஒரு நிழலாய் The இருக்கிறது. sacrifices are shadows. அதே போல பலிகள் கூட ஒரு நிழலாய் இருக்கிறது. And so these are shadows with the same character of something that is going to come in the future. எதிர்காலத்துல வரப்போற காரியங்களுடைய நிழலாக அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. But as I told you, I will come back to this man later on. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த மனிதனுடைய கதாபாத்திரத்தை பற்றி அப்புறமா நான் பேச போகிறேன். Abraham was the first person to start tithing in the presence of God. ஆபிரகாம் தான் முதலாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தசமபாகத்தை கொடுத்த ஒரு மனிதனாய் God இருக்கிறார். said to Abraham in the very beginning, ஆண்டவர் ஆரம்பத்திலே ஆபிரகாம் பார்த்து சொன்னார், walk before me and be thou perfect. எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று Walk சொன்னார். before me and be thou perfect. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And this person was walking before God, இந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக நடந்தார். and this person was perfect in the sight of God. அதே போல இந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாகவும் இருந்தார். Actually, he was the first person to start
tithing in the entire Bible. இந்த மனிதன் தான் வேதாகமத்திலேயே முதலாக தேவனுக்கு தசம பாகத்தை கொடுக்க But ஆரம்பித்தவர். after meeting Melchizedek, நான் மெல்கிசேதேக்கை சந்தித்த பிற்பாடு he met with the king of Sodom. அதற்கு பிற்பாடு சோதோமின் ராஜாவை ஆபிரகாம் சந்திக்கிறார். You know, Melchizedek was a man of righteousness. மெல்கிசேதேக்கு ஒரு நீதிமானாய் இருந்தார். But you know, this king of Sodom, ஆனால் இந்த சோதோமின் ராஜாவோ he was a man of disastrous sins. இந்த மனுஷன் மிக மோசமான பாவங்களுடைய அல்லது அழிவுகளுடைய தலைவன் என்று சொல்லலாம். It was just the opposite whom Abraham is meeting right now. ஆபிரகாம் இப்பொழுது சந்திக்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு நேர் எதிரானவர் இந்த சோதோமின் ராஜா. So after this war, this king of Sodom said to Abraham like this. இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து இப்படி சொன்னார். Let us make an agreement now. நமக்குள்ளே நாம் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவோம். You give me all the people and I will give you all the money. ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். All the things that were conquered in the war you can have. இந்த யுத்தத்தில் நீ ஜெயித்த பொருட்கள் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். But you should never, please give me back the people. ஆனால் ஜனங்கள் எல்லாரையும் நீ எனக்கு கொடுத்து விட வேண்டும். Dear brothers and sisters, sometimes it is like this. கருமையான சகோதர சகோதரிகளே, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கலாம். The world can be a place of temptation. இந்த உலகம் சில வேளையிலே நம்மை சோதிக்கிற ஒரு இடமாக மாறும். It can also be a place of temptation for ministries and pastors and Christian leaders. அதே போல கிறிஸ்தவ தலைவர்களுக்கும் ஊழியம் செய்கிறவருக்கும் சபைக்கும் கூட இது ஒரு சோதனையின் இடமாக மாறும். The world can offer you and say, I will give you everything, take those goods right now. இந்த உலகம் சொல்லும் எல்லா பொருட்களையும் நீ எடுத்துக்கொள்ளலாம், இவைகளை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லும். And in this time of fear and loneliness, நம்முடைய வாழ்க்கையின் பயத்தின் தனிமையின் நேரங்களில, in this time where the war could restart once again, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் இந்த யுத்தம் ஆரம்பித்து விடுமோ என்று நாம் பயப்படுகிற அந்த நிலைமையில, at this time when Lot can start again his entire life all alone without Abraham, ஒருவேளை ஆபிரகாமை விட்டுவிட்டு இந்த லோத்து நான் தன்னந்தனியாக போகிறேன் என்று முடிவெடுக்க போகிற அந்த சூழ்நிலையில, at this time this offer comes. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வருகிறது. But you know what Abraham said in this chapter? ஆனால் இந்த அதிகாரத்தில் ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? I have sown to the Lord God most high, maker of heaven and earth, உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். that I would not take a thread or a sandal thong or anything that is yours. நான் உம்முடையவைகளிலே நான் ஒரு சரட்டையாகிலும் அல்லது பாதரட்சியின் ஒரு வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். One day you should not say, I have made Abraham rich. ஏனென்றால் ஒரு நாள் நீ சொல்லக்கூடாது, ஆபிரகாமை நான் தான் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லக்கூடாது. You are a deadly person with sins. நீ பாவம் நிறைந்த ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு மனுஷன். Your life is full of crimes when you read about Sodom. சோதோமை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது சோதோம் முற்றிலும் பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். And he said, no, please, thank you, please, I don't want your money. ஆபிரகாம் சொன்னான், நீர் கொடுத்ததுக்கு நன்றி, ஆனால் இவைகளில் ஒன்றையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். Dear brothers and sisters, even if you're in ministry this evening, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில் ஒருவேளை நீங்கள் ஊழியத்தில் இருப்பீர்களானால், sometimes the temptation can come to you. சில நேரங்களிலே சோதனைகள் உங்களுக்கும் வரலாம். The world would say, you know what, I will give you the money, don't worry about இந்த this. உலகம் உங்களை பார்த்து சொல்லும், கவலைப்படாதே, நான் உனக்கு போதுமான பணத்தை தருகிறேன். Just cooperate with me, everything is fine. நான் சொல்லுகிறபடி எல்லாவற்றுக்கும் நீ ஒத்துப்போ, எல்லாம் உனக்கு And சரியாகிவிடும். I will bless you with a lot of money, for example. அநேக பணத்தை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஒருவேளை At சொல்லும். such times, you have to stand firm and reject everything that the world is offering you. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கிறதான காரியங்களுக்கு நீங்க எதிர்த்து நின்று எல்லாவற்றையும் நீங்கள் நிராகரிக்க You வேண்டும். know, some time ago, I told you about a story that happened in our ministry. சில வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய ஊழியத்தில் நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் என்று A நினைக்கிறேன். German, very famous dentist came to see me. ஒரு ஜெர்மனியிலிருந்து ஒரு மிக பிரபலமான ஒரு பல் டாக்டர் என்னை பார்க்கும்படியாக வந்திருந்தார். Actually, he came to India and went to the German consulate. அவர் இந்திய தேசத்துக்கு வந்துட்டு இங்க இருக்கிறதான ஜெர்மன் தூதரகத்துக்கு போய் பார்த்தார். And they went and asked, can you recommend any ministry here in Tamil Nadu? I would like to help them. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஊழியத்தை எனக்கு நீங்க சிபாரிசு பண்ண முடியுமா, நான் போய் அவங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்று கேட்டார். And the German consulate told him, there's a man in this place, Tiruchi. அங்க இருக்கிற ஜெர்மன் தூதரகம் சொல்லி இருக்கிறது, திருச்சியில் ஒரு மனுஷன் இருக்கிறார். He studied in Germany, but he's also living here. அவர் ஜெர்மனியில படிச்சவர், ஆனா இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறார். I think it should be easier for you to communicate with him. நீங்க போய் அவர்கிட்ட பேசினா கொஞ்சம் உங்களுக்கு எளிதா இருக்கும்னு நினைக்கிறேன். And he has adopted 91 girls from somewhere in South India. இங்க தென்னிந்திய பகுதியிலிருந்து 91 பெண் பிள்ளைகளை அவர் வந்து தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார். And you can go and meet him. Maybe you can help him. நீங்க போய் அவரை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா ஒருவேளை அவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு I நினைக்கிறேன். should tell you, he was
wonderful person. இந்த மனுஷன் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நபர் தான். When you meet him personally, he's a very amicable, very honest and direct and straightforward person. நீங்க தனிப்பட்ட விதத்தில் அவர் சந்தித்தா ஒரு மிகவும் ஒரு சாந்த குணமுள்ள, நேரடியாக பேசுகிற, மிக ஒரு நல்ல குணாதிசயமுள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லுவீர்கள். A very decent person. அதே போல மிக நாகரிகமான ஒரு மனிதன். He met all these girls. These girls were little babies at that time. அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் சின்ன குழந்தைகளாக இருந்தார்கள். And he said, you know, what you are doing is wonderful. அவர் சொன்னார், நீங்க செய்யற ஊழியம் மிக அற்புதமான ஒரு ஊழியம். But he said, you should know I am a Buddhist. அவர் சொன்னார், நீங்க ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும், நான் வந்து புத்த மதத்தை சேர்ந்தவர். You are a Christian, but I am a Buddhist. நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவர், ஆனா நான் வந்து புத்த மதத்திலிருந்து வந்திருக்கிறேன். I will give you 5 crores of rupees. நான் உங்களுக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கிறேன். But with one condition. ஆனா ஒரே ஒரு நிபந்தனையோடு கூட. I asked him, what's the condition now? நான் சொன்னேன், எந்த நிபந்தனை என்று. He said, the condition is you should also teach Buddhism to these children. அவர் சொன்னாரு, ஒரே ஒரு நிபந்தனை தான், இந்த பிள்ளைகளுக்கு நீங்க புத்த மதத்தை பத்தியும் சொல்லி கொடுக்கணும். Oh, Buddha also is a wonderful person. புத்தர் கூட ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒரு மனிதர் தான். He also came from the subcontinent. அவரும் கூட இந்த துணை கண்டத்திலிருந்து தான் வந்தார். So why don't you teach something about also Buddhism now? அதனால ஏன் புத்த மதத்தை பத்தி கூட இந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்க கூடாது? I said, if I'm going to take that money, நான் சொன்னேன், நான் இந்த பணத்தை உங்களிடமிருந்து வாங்கினால் I will never be happy. நான் ஒருபோதும் சந்தோஷமா இருக்கவே மாட்டேன். Because I don't want this money from you. ஏனென்றால் உங்களிடமிருந்து இந்த பணம் எனக்கு தேவையில்லை. As I told you, it was very hard to reject this person. அந்த மனுஷனை நிராகரிக்கிறது உண்மையாகவே எனக்கு மிகவும் ஒரு கடினமான முடிவாகத்தான் And then இருந்தது. he said, please come to Germany. When you come to Germany, come to my home in Munich. அதுக்கப்புறம் சொன்னாரு, நீங்க ஜெர்மனிக்கு வரும்போது மியூனிக்கு வந்து என்ன பாருங்கன்னு சொன்னாரு. And then when I was preaching in that area, I went to his home. ஒரு முறை அந்த பகுதியில் நான் பிரசங்கம் பண்ண போது அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். A huge palatial house. ஒரு பெரிய அரண்மனையை போன்ற ஒரு வீடு. And a very rich person, very rich person. அவர் மிகவும் ஒரு பணக்காரர் தான். And he said, this is where I live. அவர் சொன்னார், இங்கே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். He said, I like you so much. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்று சொன்னார். Please accept this money and help those kids. தயவு செய்து இந்த பணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று I சொன்னார். said, if I'm going to take this money, நான் சொன்னேன், இந்த பணத்தை உங்களிடமிருந்து நான் வாங்கினால் I will not be happy, you will not be happy. நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், நீங்களும் எதிர்காலத்தில் சந்தோஷமா We இருக்க can மாட்டேன். also be friends, I said. I always be friends. நம்ம எப்பொழுதுமே நண்பர்களாக இருக்கலாம். But I don't want this money. ஆனா இந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று Do you சொல்லிவிட்டேன். know why I'm telling you this? நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? Sometimes God says, don't touch it. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அதை தொடாதே, Don't take this money right now. இந்த பணத்தை நீ வாங்காதே, It's going to devour your own personal spiritual life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலைமையை இது கடித்து பட்சித்து போடும். You may be in a ministry this evening. ஒருவேளை இந்த மாலை வேளை நீங்க ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம். You know, sometimes the money could be the place of great temptations. சில நேரத்தில் பணம் உங்களுடைய வாழ்க்கையில உச்சபட்ச ஒரு மிகப்பெரிய சோதனையின் இடமாய் It மாறலாம். is the root of every kind of evil, says the word of God. பணமானது எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. It is the root of every kind of evil. அது எல்லா விதமான தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது என்று This is சொல்லப்பட்டிருக்கிறது. how you should translate that verse. அந்த வசனத்தை நீங்க இப்படித்தான் மொழிபெயர்த்திருக்க வேண்டும். And easily man could be taken away from the presence of God. அநேக நேரங்களில் மிக எளிதாக மனிதர்கள் தேவ பிரசன்னத்திலிருந்து And பிரிக்கப்படுகிறார்கள். Abraham said, no, please, I'm not going to take it. ஆபிரகாம் சொன்னார், தயவு செய்து வேண்டாம், இதை நான் எடுக்க போவதில்லை. But you know, sometimes you take such a decision சில நேரங்களில் அப்படிப்பட்ட முடிவை நீங்கள் எடுத்த பிற்பாடு and suddenly you begin to think, திடீரென்று நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீர்கள், was it right what I did? நான் எடுத்த முடிவு சரிதானா? Should I have taken that money? ஒருவேளை அந்த பணத்தை நான் வாங்கியிருக்க வேண்டுமோ? You know, some of my friends told me like this. ஒரு முறை என்னுடைய நண்பர்கள் ஒருவர் இப்படி சொன்னார். Hey, take that money and do what you want. அப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், அந்த பணத்தை வாங்கிக்க, அதுக்கப்புறம் நீ என்ன செய்யறியோ அதை செஞ்சுக்க Is he வேண்டியது. going to check you every day? அவர் என்ன வந்து பார்த்துட்டு இருக்க போறாரு உங்களை? Come on, take that money and do what you want. பணத்தை வாங்கிக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யறீங்களோ அதை செஞ்சுக்க வேண்டியதுதானே. Why do you want to speak to him straight? எதுக்கு போய் அவர்கிட்ட இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்லாம் நேரடியா பேசிக்கிட்டு? You know, sometimes it is so hard to resist when you are in ministry or when you're a man of God. சில நேரத்தில் தேவனுடைய மனுஷனாக ஊழியத்தில் நீங்க இருக்கும் பொழுது சில காரியத்தை எதிர்த்து நின்று வேண்டாம் என்று சொல்வது மிக கடினமான முடிவாய் Even in the business world, you can be taken away from God very easily. வியாபார உலகத்துல கூட மிக எளிதாக நீங்க தேவனை விட்டு பிரிய முடியும். But Satan shows you the money and just draws you away. பிசாசானவன் வந்து பணத்தை காட்டி உங்களை மெதுவாக இழுத்து சென்று விடுவான். You come to a decision in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். You are totally full of fear in your heart. உங்களுடைய இருதயத்தில் முற்றிலும் ஒரு பயத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள். Many questions arising in your heart. உங்களுடைய இருதயத்தில் அநேக கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கும்.
Yes, I won this battle right now. ஆம், இந்த யுத்தத்திலே நான் வெற்றி பெற்றது உண்மைதான். What when the 4 kings come back to fight against me? ஆனா ஒருவேளை இந்த 4 ராஜாக்களும் திரும்பி வந்து என்னோடு கூட சண்டையிட்டால் நான் என்ன செய்வது? Can I really trust Lot who once went away from me? ஒருமுறை ஏற்கனவே என்னை விட்டு ஓடிப்போன இந்த லோத்துவை நான் மறுபடியும் நம்ப முடியுமா? Can I really put my trust upon this boy now? இந்த பையனை இனிமேல் நான் நம்ப முடியுமா? This king of Sodom, he may come back and battle against me. ஒருவேளை இந்த சோதோமின் ராஜா கூட திரும்பி வந்து என்னோடு கூட மறுபடியும் யுத்தம் செய்யலாம். Lord, I am totally scared in this situation. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் முற்றிலுமாக பயந்து போயிருக்கிறேன். Do you know sometimes you take a firm decision for God in your life சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்காக நீங்க மிக உறுதியான ஒரு முடிவை எடுத்துவிட்டு and immediately Satan begins to speak to you. உடனடியாக பிசாசானன் வந்து உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பான். What a foolish fellow you are. என்ன ஒரு முட்டாள் நீ! Why did you take this decision? ஏன் இந்த முடிவை நீ எடுத்தாய்? You could have taken that money and did what you want to do. இந்த பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ செய்ய விரும்பினதை செய்திருக்கலாம் இல்லையா? You know, sometimes even when you are in ministry, you take certain decisions. சில நேரத்தில் நீங்க ஊழியத்தில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட முடிவுகளை நீங்கள் எடுத்துவிட்டு But after taking the decisions, you have a lot of questions. முடிவுகளை எடுத்து பிற்பாடும் இருதயத்தில் ஏராளமான கேள்விகள் வரும். You know, when I came to India in 89, இந்திய தேசத்துக்கு 89ல நான் வந்தபோது we started this ministry after 3 years. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் குழந்தைகளுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். Not Korandigal, this ministry, even the church. சபை ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். You know, I just wanted to be alone for the first 3 years. முதல் 3 வருடங்களுக்கு எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் நான் I நினைத்தேன். was just teaching all the people, future co-workers, about how the church should be. சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போது இருந்த உடன் ஊழியர்களுக்கு நான் போதித்து வந்தேன். But after 3 years, after we started this ministry, இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்து 3 வருடங்களுக்கு பிற்பாடு I wanted women to come to the worship team, for example. அந்த நேரங்களில் பெண்கள் கூட ஆராதனை ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று I விரும்பினேன். said, there's no man or woman in the face of God. நான் சொன்னேன், ஆண்டவருக்கு முன்பாக ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, Everyone is equal before God. எல்லாருமே தேவனுக்கு முன்பாக சமமானவர்களாக இருக்கிறார்கள். You cannot say to women on certain days, you should not come to church. மாதத்தில் சில நேரங்களில் நீங்களாம் சபைக்கு வரக்கூடாது என்று சொல்லி பெண்களை பார்த்து சொல்லக்கூடாது என்று You cannot சொன்னேன். say you cannot come and take the supper or the Lord's supper on certain days of your life. உங்களுடைய மாதத்தில் சில நாட்களில் பெண்கள் வந்து திருவிருந்திலே பங்கு பெறக்கூடாது என்று சொல்லக்கூடாது என்று சொன்னேன். I said, this is just a scientific thing happening in their bodies. இது அவங்க சரீரத்தில் நடக்கிற ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். Why do you reject women from coming to service? ஏன் அப்படிப்பட்ட நேரங்களில் பெண்கள் வந்து ஆராதனைக்கு வரக்கூடாது என்று அவர்களை தடுக்கிறீர்கள்? But some of the co-workers came to me and told me like this. நான் அந்த நேரத்தில் சில உடன் ஊழியர்கள் இடத்துல வந்து இப்படி சொன்னார்கள், If you are going to behave like this, நீங்க இப்படி முடிவெடுத்தீங்கன்னா you are going to destroy the church in India. நீங்க இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த சபையை நீங்க அழித்து விடுவீர்கள். Until now, we had no women in the worship team. இதுவரைக்கும் நாங்க பெண்களை ஆராதனை ஊழியத்தில் சேர்த்ததே கிடையாது. No women in any important position. அதே போல எந்த முக்கியமான ஒரு பதவியிலும் நாங்க பெண்களை வைக்கவே No மாட்டோம். women should come at certain days for the Lord's Supper. அதே போல மாதத்துல சில குறிப்பிட்ட நாட்களில் பெண்கள் வந்து கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளக்கூடாது. And 24 of them left on one single day. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 24 பேர் இந்த ஊழியத்தை விட்டு போனார்கள். And I was sitting in my room after that. அதற்கு பிற்பாடு என்னுடைய அறையில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். And one of the sisters here wrote all the 24 names. அந்த நேரத்தில் இங்கிருந்து ஒரு சகோதரி அந்த 24 பேரையும் எழுதிட்டு வந்து Brought me to and gave it to me in the hands. என் கையில் கொண்டு வந்து கொடுத்து, And you can still laugh about this? அவங்க வந்து கேட்டாங்க, இன்னுமா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? Hey, 24 people have left. 24 பேர் இந்த ஊழியத்தை விட்டு போய்விட்டார்கள். And you are still laughing. இன்னும் நீங்க சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே, You think this is right what you're doing? நீங்க செய்யறதெல்லாம் சரி நீங்க நினைக்கிறீங்களா? I said, yes, I am totally convinced. நான் சொன்னேன், நான் செய்யற காரியத்தை பற்றி நான் உறுதியாக இருக்கிறேன். But after I took this decision, ஆனா இந்த முடிவை நான் எடுத்த பிற்பாடு a big fear began to grip my heart. ஒரு பெரிய பயம் என் இருதயத்தை பற்றி பிடித்தது. I said, Lord, is it right what I'm doing? ஆண்டவரே, நான் செய்கிற இந்த காரியங்கள் சரியானதுதானா? One big gang is going away. இப்ப பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே என்னை விட்டு போய்விட்டது. How am I going to run this ministry? எதிர்காலத்தில் இந்த ஊழியத்தை நான் எப்படி நடத்துவது? Those people know everything what I have been doing here. இங்க நான் செஞ்சு கொண்டிருந்த எல்லாமே அவர்களுக்கு தானே நன்றாய் தெரியும். A lot of doubts came up in my mind. என் இருதயத்தில் அநேக சந்தேகங்கள் வர ஆரம்பித்தது. And then I went to Germany after 2 or 3 days. I do not know why. அதற்கு பிற்பாடு 2-3 நாட்கள் கழித்து நான் ஜெர்மனிக்கு போனேன். ஆனால் காரணம் தெரியவில்லை. At the airport I said to Uta, I want to fast and pray for 3 days. விமான நிலையத்திலே என் மனைவியை பார்த்து சொன்னேன், 2-3 நாட்கள் எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் உபவாசம் எடுக்க போறேன் என்று சொன்னேன். What's so important now? அவங்க கேட்டாங்க, என்ன இப்போ ரொம்ப முக்கியமான You காரியம்? land at the airport and tell me you're going to fast and pray. நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே சொல்றீங்க உபவாசம் எடுக்க போறேன்னு சொல்லி. Is anything wrong in Trichy? ஏன் திருச்சியில ஏதாவது பிரச்சனையா?
I said, not a big problem, but I want to pray. நான் சொன்னேன் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். On the second day when I was fasting, நான் உபவாசம் இருந்து கொண்டிருந்த அந்த இரண்டாவது நாள் I am not a person who sees visions every day. சாதாரணமா ஒவ்வொரு நாளும் தரிசனத்தை பார்க்கிற ஒரு நபர் இல்லை நான். Some people have visions every 5 minutes. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தரிசனம் வரும். Every 5 minutes they will go to heaven and come back. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு போயிட்டு வந்துருவாங்க. I do not know whether they have a town bus or something like that. ஒருவேளை அவங்களுக்கு யாராவது பரலோகத்துக்கு டவுன் பஸ் விட்டுருக்காங்களான்னு தெரியல. And I was beginning to pray and there was a real vision before my eyes. நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய கண்களுக்கு முன்பாக உண்மையான ஒரு தரிசனம். A big stream is filled with water on one side. ஒரு பெரிய நீரோடையில ஒரு பக்கத்துல பார்த்தா நிறைய தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. But the water is not flowing. Everything is blocked by big boulders of stones. ஆனா தண்ணீர் அந்த இடத்துல சீராக ஓடாதபடிக்கு பெரிய பெரிய கற்கள் அந்த தண்ணீரை அடைத்து கொண்டிருக்கிறது. And I said, Lord, you must explain to me what I'm seeing now. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே நான் பார்க்கிற இந்த தரிசனத்தை என்னவென்று எனக்கு விளக்கி தாரும். And suddenly 2 hands, invisible hands, come and throw away all the boulders out of the stream. திடீரென்று பார்த்தா கண்களுக்கு தெரியாத 2 அதர்சனமான கைகள் வந்து அந்த பெரிய பெரிய கற்களை எடுத்து அந்த கால்வாயிலிருந்து வெளியே தூக்கி போடுகிறது. And all the water is gushing through. அப்பொழுது தண்ணீர் மிக வேகமாக அடித்து செல்கிறதை நான் பார்த்தேன். I was totally encouraged. அந்த நேரத்தில் நான் முற்றிலுமாக உற்சாகம் அடைந்தேன். That was the time of faxes, not emails. அந்த நேரத்தில் இமெயில் கிடையாது, அப்பெல்லாம் வந்து ஃபேக்ஸ் அனுப்புற ஒரு காலம். And so I went to my table, I started to write a fax. உடனடியாக என்னுடைய மேஜைக்கு சென்று ஒரு ஃபேக்ஸ் எழுதி To அனுப்பினேன். the remaining co-workers here at Trichy. இங்கே திருச்சியில் அப்ப இருந்த உடன் ஊழியர்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் எழுதினேன். What God has separated, let no man put together. தேவன் பிரித்ததை மனுஷன் இணைக்காது இருக்க கடவன் என்று எழுதினேன். And the pastor thought, I am totally puzzled now in my head. அந்த நேரத்தில் இருந்த போதகர் நினைத்தாரு, என்னாச்சு அண்ணனுக்கு பெரிய குழப்பமாயிட்டாரு போல And இருக்கு. he said, what do you mean now? அண்ணா என்ன சொல்றீங்க அப்படின்னு What கேட்டார். God has separated. என்ன ஆண்டவர் பிரித்தார்? I said, God is sending away those co-workers. Don't worry about this. ஆண்டவரே தான் இந்த உடன் ஊழியர்களை இங்கிருந்து பிரித்து விட்டார், அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று சொன்னேன். And this is how the ministry continued after that. அதுக்கு பிற்பாடு இப்படித்தான் இந்த ஊழியம் தொடர்ந்து வளர்ந்தது. Even in your personal life, when you stand firm for a certain thing, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட சில காரியங்களுக்காக நீங்க உறுதியாக நிற்கும்போது, where you say, I don't want to sign certain papers. நான் சில குறிப்பிட்ட காரியங்களை கையெழுத்திட மாட்டேன் என்று சொல்லும்போது, I am not going to work together with you on certain projects. உங்களோடு கூட சில வேலைகளுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லும்போது, I am not going to sign blank pages, for example. நான் வந்து ஒரு காலி பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன் என்று சொல்லும்போது, When you come and oppose certain things, சில குறிப்பிட்ட காரியங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது, but after you take a stand and come home, ஆனா சில குறிப்பிட்ட காரியங்கள் நீங்க உறுதியாக நின்று விட்டு வீட்டுக்கு வந்தவுடனே, you may have a lot of questions in your heart. உங்களுடைய இருதயத்தில் அநேக கேள்விகள் தோன்றலாம். Abraham said, Lord, when are you going to fulfill your promise? ஆபிரகாம் ஒருவேளை ஆண்டவரை பார்த்து கேட்டிருப்பார், ஆண்டவரே எப்பொழுது உம்முடைய வாக்குத்தத்தங்களை எனக்கு நிறைவேற்ற போகிறீர்? My son, the son you're going to give is going to be the heir of my family. என்னோட கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே என்னுடைய குடும்பத்துல சுதந்திரவாளி என்று சொன்னேன். And Lord, when is it going to happen? ஆண்டவரே என்னுடைய கர்ப்பப்பிறப்பு எப்பொழுது பிறக்க போகிறார்? I'm taking so many decisions for you. உமக்காக எத்தனையோ முடிவுகளை நான் உமக்காக எடுத்து எல்லாவற்றையும் Maybe விட்டு I'm வந்து speaking to கொண்டிருக்கிறேன். someone here this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில உங்களில் யாராவது ஒருவரோடு கூட நான் பேசிக் You கொண்டிருக்கலாம். may have doubts after taking a certain stand before God. சில குறிப்பிட்ட காரியங்களில் தேவனுக்காக உறுதியாக நின்ற பிற்பாடு உங்களுக்கு சில கேள்விகள் தோன்றலாம். You know one relationship is not fit for you. ஒரு குறிப்பிட்ட உறவு உங்களுக்கு ஒத்து வராது என்று நீங்க நினைத்த And உடனே, he said, no, I don't want this relationship. எனக்கு இந்த உறவு இனிமேல் தேவையில்லை என்று நீங்கள் முடிவு But செய்த in the உடனே, middle of the night, you may be thinking about this. ஆனா நடு இரவுல உங்களுக்கு அதை பற்றியதான நினைவுகள் வரும். What about when my decision is wrong? ஒருவேளை நான் எடுத்த முடிவு தவறாக போனால் நான் என்ன செய்வது? Lord, please help me after this zenith. I'm going through a valley right now. ஆண்டவரே இந்த மிகப்பெரிய சிகரத்துக்கு பிற்பாடு நான் சந்திக்க போகிற அந்த பள்ளத்தாக்கிலே நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிப்பீர்கள். After all these things, says the word of God, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. God knew Abraham exactly. ஆண்டவருக்கு ஆபிரகாமை பற்றி மிக நன்றாக தெரிந்திருந்தது. He's a man walking with God. இந்த மனுஷன் தேவனோடு கூட நடக்கிற ஒரு He has மனுஷன். been extremely obedient to God. அவன் மிக நேர்த்தியாக தேவனுக்கு கீழ்ப்படிகிறவர். He has left everything behind. எல்லாவற்றையும் தேவனுக்காக விட்டு வந்தவர். God says, I'm going to make you a big nation. ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு ஒரு மிகப்பெரிய தேசத்தை உண்டாக்குவேன். I'm going to bless you and make you a blessing to the nations. நான் உன்னை ஆசீர்வதித்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன். Just upon the promise of God,
he abandoned everything. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசம் வைத்து ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு வந்தான். But now he's sitting there with a lot of doubts. இப்பொழுது அநேக சந்தேகங்களோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். Dear brothers and sisters, sometimes we may have doubts. கருமையான சகோதர சகோதரிகளே, சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில சந்தேகங்கள் I பிறக்கலாம். tell you, God is not going to reject you just because you have a doubt. உங்களுடைய இருதயத்தில் ஒரு சந்தேகம் வந்து விட்டதனால தேவன் உங்களை புறக்கணித்து விடுகிறதில்லை. But what I have learned from my personal life, ஆனா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், you and I have to learn to doubt our own doubts in our lives. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிறதான சந்தேகங்களை நாம் சந்தேகப்பட வேண்டும் என்று நான் I சொல்லுகிறேன். think this is a learning process in our personal lives. இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. Especially to the young people, I'm telling you, விசேஷமா இங்க இருக்கிற வாலிபர்களை பார்த்து நான் it's சொல்லுகிறேன், not wrong to have doubts. நம்முடைய வாழ்க்கையில சந்தேகங்கள் எழும்புவது தவறல்ல. God doesn't throw you out as soon as you ask a question. நீங்க ஒரு கேள்வியை கேட்ட உடனே ஆண்டவர் உங்களை தூர போட்டு விடுகிறது இல்ல. God never said to Abraham, how dare you put a question to me? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லவில்லை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து நீ கேள்வி கேட்பாய் என்று சொல்லவில்லை. God was very patient to this man. ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் மிக பொறுமையாய் இருந்தார். Learn to doubt your own doubts. உங்களுடைய சொந்த சந்தேகங்களை நீங்கள் சந்தேகிக்க பாருங்க. I think this is a lesson everyone in this world has to learn. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இது. You may have a doubt, you cannot say your doubt is the truth of the world. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஆனா அந்த சந்தேகத்தை வைத்துக்கொண்டு இதுதான் உலகத்தின் சத்தியம் என்று நீங்க சொல்லக்கூடாது. Even in scientific things, what they have found out in this world, விஞ்ஞான உலகத்துல கூட அவர்கள் கண்டுபிடித்திருக்கிற காரியங்களை, everything starts with assumptions. எல்லாமே சில காரியங்களை அவர்கள் யூகித்து தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். And assumptions have to be proved in the future. அவர்கள் யூகித்த காரியங்கள் எதிர்காலத்துல நிரூபிக்கப்பட வேண்டும். You cannot say, oh, this is my assumption and I stand firm on that. இதுதான் என்னுடைய யூகம், இதுதான் எதிர்காலத்தில் இருக்க போற சத்தியமான காரியம் என்று சொல்லிவிட முடியாது. Dear sisters, what is so important, this chapter 15, இந்த 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், Abraham was made righteous through his faith. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். You know, this word righteousness means நீதிமான் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தமே being right with God. தேவனோடு கூட சரியாயிருப்பது. This is the meaning of righteousness. இதுதான் நீதிமான் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தமே. Through faith you come to be right with God. விசுவாசத்தினாலே தேவனோடு கூட நீங்கள் சரியானவர்களாய் மாறுகிறீர்கள். Not only that, through the life of Abraham, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து மாத்திரமல்ல, this blessing flowed down to David one day. இந்த ஆசீர்வாதமானது ஒரு நாள் தாவீதினுடைய சந்ததிக்கு வந்தது. And Jesus was the son of David. தாவீதினுடைய குமாரனான இயேசு And கிறிஸ்துவுக்கு, through Jesus and everyone who puts the faith on the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் மீது விசுவாசம் வைக்கிற யாவருக்கும் இந்த ஆசீர்வாதம் சுதந்திரமானது. you and I we inherited the blessings of Abraham through Jesus. I want to tell you, it is written in the book of Galatians chapter 3. கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததியின் மூலமாகவே அந்த சந்ததிக்குள்ளாய் இருக்கிறதான கிறிஸ்துவின் மூலமாக யாவரும் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I have inherited the blessings of Abraham. எனவே ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் சுதந்திரமாயிருக்கிறோம். It happened through Abraham and David to Jesus and into our lives. ஆபிரகாம் மூலமாக தாவீதுக்கும், தாவீது மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கும், அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததிக்கும் அது சுதந்திரமாயிற்று. I don't want to speak about this now in Galatians chapter 3. இப்பொழுது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை பற்றி நான் But விரிவாய் when சொல்ல you go விரும்பவில்லை. home, please read this chapter. ஆனா நீங்க வீட்டுக்கு போகும்போது இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. And as I tell many times for people in the church, அநேக நேரங்களில் சபையில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லி இருக்கிறது the போல, book of Romans and Galatians is pivotal for our faith. ரோமருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் நம்முடைய விசுவாசத்துக்கு மிக மிக அடிப்படையான புத்தகங்கள். And I hope you really take time to meditate on these two books. இந்த இரண்டு புத்தகங்களையும் தியானிப்பதற்கு நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். They are not very easy books to remember. அவைகள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு மிக எளிதான புத்தகங்கள் But அல்ல. I tell you, this will help you a lot to understand the Christian faith. ஆனால் கிறிஸ்து விசுவாசத்தை விளங்கிக் கொள்வதற்கு இது மிக மிக முக்கியமான புத்தகங்கள். When Abraham began to have doubts, ஆபிரகாம் அந்த நாளிலே சந்தேகத்தோடு கூட இருந்த பொழுது, God says, don't worry, I will clear your doubts. ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதே, உன்னுடைய சந்தேகங்களை நான் தெளிவாக்குகிறேன். I made a promise to you when you started away from Ur. ஊர் என்கிறதான உன்னுடைய சொந்த பட்டணத்தை விட்டு புறப்படும் போது உன்னோடு கூட நான் ஒரு வாக்குத்தத்தம் It's செய்தேன். time I'm going to renew my promise to you. இப்பொழுது உன்னோடு கூட நான் செய்ததானே அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறதான நேரம் வந்திருக்கிறது. You know, even though Abraham is totally full of fear, ஆபிரகாம் இப்பொழுது முற்றிலும் பயம் நிறைந்தவனாக இருந்த பொழுதிலும், God never said you were a bad person.
தேவன் ஒருபோதும் ஆபிரகாமை பார்த்து சொல்லவில்லை நீ மிகவும் ஒரு மோசமான மனிதன் என்று. He never threatened Abraham. அதே போல ஆபிரகாமை அவர் பயமுறுத்தவும் இல்லை. But I will speak to you in my way now. அவர் சொன்னார் என்னுடைய வழியின்படி உன்னோடு கூட நான் பேசப் போகிறேன். Today we live in a time of agreements. ஒப்பந்தம். Today we live in a time of agreements. இந்த நாட்களிலே நாம் ஒப்பந்தத்தின் காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். For example, if you want to rent a house, உதாரணமாக ஒரு வீட்டை நீங்க வாடகைக்கு எடுக்கும்போது the owner and the tenant has to sign the papers. அந்த வீட்டினுடைய சொந்தக்காரரும் அதே போல வீட்டுக்கு வாடகைக்கு வருகிற ரெண்டு பேரும் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும். The duration of this agreement, அதே போல அந்த ஒப்பந்தத்தினுடைய கால நீட்டிப்பு எவ்வளவு, the payment that has to be made, அதே போல எவ்வளவு வாடகை செலுத்தப்பட வேண்டும், how long you can stay in that house, அதே போல அந்த வீட்டில் எவ்வளவு காலங்கள் நீங்க வாழலாம், everything is put to paper. எல்லாமே அங்கே காகிதத்தில் எழுதப்படும். But I know in some countries just shaking hands was agreements. ஆனா சில நாடுகள்ல நீங்க கை கொடுத்தாலே அதுவே ஒரு ஒப்பந்தம் தான். The place where our office is in Germany, Hamburg city, ஜெர்மனில எங்களுடைய அலுவலகம் இருக்கிறதான அந்த ஹாம்பர்க் பட்டணத்துல there huge ships come. It's the second busiest port in Europe. அங்க வந்து மிகப்பெரிய கப்பல்கள் வரும். உலகத்திலேயே மிக மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பரபரப்பான துறைமுகங்கள்ல அது இரண்டாவது துறைமுகம். But you know how they make agreements? ஆனா அவர்கள் வந்து எப்படி ஒப்பந்தம் செய்வார்கள் தெரியுமா? Suddenly the owner comes and say, you can clear this entire ship. திடீரென்று ஒரு கப்பலினுடைய அந்த உரிமையாளர் வருவார். அவர் சொல்லுவார் இந்த கப்பல் இருக்கிற எல்லா சரக்கையும் நீ எடுத்துக்கலாம். How much of money do you need? எவ்வளவு பணம் உங்களுக்கு வேணும்? So everything, how many days do you need? எத்தனை நாள் உங்களுக்கு வேணும்? And after everything is clear, எல்லாமே சரியான உடனே they shake hands. அவங்க கரங்களை குலுக்குவாங்க, அவ்வளவுதான். Shaking of hands is the agreement. கரங்களை குலுக்குறது தான் அங்க ஒப்பந்தமே. After that you should never change. அதுக்கப்புறம் நீங்க மாறவே கூடாது. Once you shake your hands, this is the agreement. நீங்க கரங்களை குலுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒப்பந்தமே. But during the time of Abraham, ஆனா ஆபிரகாமுடைய காலங்களில it was a time of covenants. அது வந்து உடன்படிக்கையின் காலங்களா இருந்தது. And Abraham wanted to renew this agreement with Abraham once again. God wanted to renew. தேவன் ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கையை அவர் மறுபடியும் புதுப்பிக்க விரும்பினார். There are two parties now in this covenant. இந்த உடன்படிக்கையிலே இரண்டு விதமான பிரிவினர் இருக்கிறார்கள். Many types of covenants were there in the Old Testament. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பலவிதமான உடன்படிக்கைகள் இருந்தன. And God says, I am going to make a covenant with you. ஆண்டவர் சொன்னார் உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கையை செய்ய போகிறேன். It's time I renew the covenant with you. உன்னோடு கூட நான் செய்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிற ஒரு நேரம் வந்துவிட்டது. God says very clear to Abraham right now. அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து தேவன் மிக தெளிவாக சொன்னார், This person Eliezer who's living in your home, உன்னுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த எலியேசர், this person could be the person, a very important person for you. ஒருவேளை அந்த மனிதன் உனக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான நபராய் இருக்கலாம். But he's never going to be the heir of your family. ஆனால் ஒருபோதும் உன்னுடைய சுதந்திரவாளியாக அவன் மாறப் போகிறதே இல்லை. Yes, he's a good person. ஆம், எலியேசர் மிக நல்ல மனிதன் தான். This person is a helper for you. இந்த மனுஷன் மிக உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் தான். Yes, he's going to help you even in the future. எதிர்காலத்துல கூட இந்த எலியேசர் உனக்கு உதவி செய்வான். But your hair must come out of your own body. ஆனால் உன் கர்ப்பப்பரப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். And you know, God says, I am going to renew my covenant with you. உன்னோடு கூட என்னுடைய உடன்படிக்கையை நான் புதுப்பிக்க போகிறேன். Sisters, when you are full of pain in your life, கர்மியான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில மிக வேதனையான சூழ்நிலையில் நீங்க இருக்கும்போது, when you have a lot of doubts about the future, எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு அநேக சந்தேகங்கள் இருக்கும்போது, when you have questions about your protection, உங்களுடைய பாதுகாப்பை குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் எழும்பும்போது, when you have doubts how God is going to lead you, ஏவன் எதிர்காலத்தில் என்னை எப்படி நடத்தப் போகிறார் என்கிற பயம் உங்களுக்கு வரும்போது, maybe Abraham thought, why did I reject all this bounty of riches from Sodom, the king of Sodom? ஒருவேளை ஆபிரகாம் நினைத்திருக்கலாம், இந்த சோதோமின் ராஜா கொடுத்ததான அந்த கொள்ளை பொருட்களை எல்லாம் நான் ஏன் வேண்டாம் என்று சொன்னேன் என்று நினைத்திருக்கலாம். Was I foolish to make such a decision? அப்படிப்பட்ட முடிவு எடுத்தபடினாலே நான் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்தேனா? He's being tormented by thoughts right now. ஒருவேளை தன்னுடைய நினைவுகளினாலே அந்த நாளில் அவன் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். You know, it's no point when a person is full of pain, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் முற்றிலும் வேதனையாக இருக்கும்போது, you don't need to explain the pain to him. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கிற வேதனையை நம்ம விவரித்து காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. I will tell you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். You are coming and you think there's heart attack or heart is paining now. ஒருவேளை நீங்க வந்து ஒரு நெஞ்சு வலியோட ஒரு இடத்துக்கு மருத்துவர் இடத்துல வர்றீங்கன்னு And வெச்சுக்கோங்க. the doctor says, please sit down. மருத்துவர் சொல்றாரு, தயவு செய்து உட்காருங்க. I will explain to you how an heart attack can come.
நான் சொல்றேன் உங்களுக்கு மாரடைப்பு எப்படி வர முடியும்னு உங்களுக்கு நல்லா விளக்கமா சொல்றேன், உட்காருங்க. Here is your heart right now. இங்கே தான் உங்களுக்கு இருதயம் இருக்குது. And the heart attack starts usually under your thorax. சாதாரணமாக உங்களுக்கு மாரடைப்பு எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா உங்களுடைய தொண்டை பகுதியிலிருந்து தான் The ஆரம்பிக்கும். blood circulation is being blocked somewhere. உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த ரத்தம் ஓடுகிற அந்த குழாய் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறது. So many lakhs of blood vessels are there in your body. உங்களோட உடம்புல பாருங்க பல லட்சம் கிலோமீட்டர்கள் நீளமுள்ள ரத்த குழாய்கள் இருக்குது. And when the doctor is going to explain all of this to you now, இப்படி இது எல்லாத்தையும் டாக்டர் நமக்கு சொல்லிட்டு இருந்தா before he ends this explanation, your life ends. அவர் ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள நமக்கு உயிர் போயிடும். What you need is help right now. ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு தேவை ஒரு அவசர உதவி. Not explaining the reason of your pain right now. உங்களுடைய வேதனைக்கான காரணத்தினுடைய விளக்கம் அல்ல. God never said, Abraham, wait, I will explain your doubts right now. ஆண்டவர் சொல்லவில்லை, ஆபிரகாமே கொஞ்சம் காத்திருப்பா, உன்னுடைய வேதனைக்கான காரணம் என்னன்னு நான் I சொல்றேன். will tell you the reason for your doubts. உன்னுடைய சந்தேகத்துக்கான காரணத்தை நான் சொல்றேன். No, God says you need a remedy right now. இல்ல, இப்பொழுது உனக்கு ஒரு நிவாரணம் தேவை. Eliezer is not going to be here. எலியேசர் உன்னுடைய சுதந்திரவாளியா இருக்க போகிறதில்லை. You know, Hagar is not going to be the answer to your prayers. அதே போல ஆகாரும் உன்னுடைய ஜெபத்திற்கான பதிலும் அல்ல. You know, sometimes you and I can make one of the biggest mistakes in such situations. சில நேரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் நான் மிகப்பெரிய தவறை செய்ய முடியும். We take the next best solution and say, thank you, Lord Jesus. நமக்கு தெரிந்த அடுத்த சிறப்பான ஒரு முடிவு என்னமோ அதை எடுத்துட்டு ஆண்டவரே உமக்கு மிகவும் நன்றின்னு Oh, சொல்லுவோம். thank you for this Eliezer. He's a helper for me. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல உதவி செய்யற மனுஷனை கொடுத்திருக்கீங்க, இந்த எலியேசருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருவோம். This word Ezer means helper. ஏசர் அப்படிங்கறதான வார்த்தையினுடைய அர்த்தமே உதவி செய்கிறவர் என்ற அர்த்தம். And this is the same word God uses for your wife or a husband. இதே வார்த்தையை தான் உங்களுடைய திருமண துணைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். He is going to be a helper. அவர் உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுக்கு உதவியா இருக்கிறவர். It's no point explaining everything right now. உனக்கு இப்ப எல்லாவற்றையும் புரிய வைக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. Abraham, I will show you. ஆபிரகாமே உனக்கு நான் காண்பிக்க போகிறேன். Come out of the tent of your life. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கூடாரத்தை விட்டு நீ வெளியே வா. You know, sometimes we are so inside a certain tent. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையினுடைய சில கூடாரங்களுக்குள்ள நாம் அப்படியே உட்கார்ந்து விடுகிறோம். And we are thinking and breaking our heads. நாம் யோசிச்சு நம்முடைய தலையை உடைத்து கொண்டிருப்போம். We don't want to see anything outside. வெளியே இருக்கிற எதையும் பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்போம். Abraham, come out of your tent now. Come out of your tent. உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா என்று சொன்னார். And look to the heavens right now. நீ வானங்களை அண்ணாந்து பார். I am the God who calls the stars by its name. நான் நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறேன். This is something that blows my mind. இதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே என்னுடைய தலையே உடைத்து போடுகிற அளவுக்கு எனக்கு ஆச்சரியமா There are இருக்கிறது. so many millions of stars around you. இந்த நம்மை சுற்றிலும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. When there's pitch dark, you can see at least 5,000 stars. Do you know this? நல்ல ஒரு ஆழமான இருட்டில் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 நட்சத்திரத்தையாவது உங்களுடைய கண்களினால நீங்க பார்க்க God says, முடியும். come out of your tent right now. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கூடாரத்தை விட்டு நீ வெளியே வா. Try to count all these stars now. இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் உன்னால் என்ன I கூடுமானால் am the என்ன. God who knows the names of every star. இங்க இருக்கிற எல்லா நட்சத்திரங்களுடைய பெயர்களை நான் அறிந்திருக்கிறேன். This is how your generation is going to be in the உன் future. எதிர்காலத்தில் உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னார். Like the sand of the shores and the stars of the heavens. கடற்கரை மணலை போலவும் அதே போல வானத்து நட்சத்திரங்களை போலவும் உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாதா இருக்கும். This is how your generation is going to be in the future. இப்படியாக உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாதா இருக்கும் என்று You சொன்னார். are not called to take the next Eliezer into your life. உன்னுடைய வாழ்க்கையில் உன் பக்கத்தில் இருக்கிறதான எலியேசரை நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Can I ask you a question? If you're working for God, இந்த மாலை வேளையிலே தேவனுக்காக ஊழியம் செய்கிற உங்களை பார்த்து நான் கேட்கலாமா? do you really have spiritual children around you? உண்மையாகவே உங்களை சுற்றிலும் உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறார்களா? Are you really worried there are no spiritual children that you really produce in the kingdom of Jesus? அல்லது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளை என்னால் பெற்றெடுக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? This was my prayer when I came to full-time ministry. நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்த பொழுது இதுதான் என்னுடைய I ஜெபமாய் said, இருந்தது. Lord, I don't need any other thing. ஆண்டவரே என் வாழ்க்கையில வேறு எதையும் நான் உம்மிடத்தில் கேட்கவில்லை. Wherever you take me, I need spiritual children. ஆண்டவரே எந்த இடத்திற்கு நீர் என்னை எடுத்துச் சென்றாலும் சரி எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை தாரும் என்று ஜெபித்தேன். Every nation I put my foot on, ஆண்டவரே எந்த தேசத்துக்கு போய் நான் கால் வைக்கிறேனோ I need spiritual children. ஆண்டவரே அந்த தேசத்தில் எல்லாம் எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை தாரும். I plead to you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்மிடத்திலே நான் கெஞ்சி பிரார்த்திக்கிறேன். Come out of the sheds of your life.
உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிழலை விட்டு வெளியே வா என்று ஆண்டவர் Come சொன்னார். out of the tents of your life. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கூடாரங்களை விட்டு நீ வெளியே வா. Don't be sitting inside and complaining. நீ கூடாரத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு புகார் சொல்லிக் கொண்டிருக்காதே. Look into the stars of the heavens நீ வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் and எண்ணி begin to பார். put your trust upon God. இப்பொழுது தேவன் மீது உன்னுடைய விசுவாசத்தை வைக்க ஆரம்பி. And suddenly God says, bring me those animals now. திடீரென்று ஆண்டவர் சொன்னார், இந்த மிருகங்கள் எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வா. God says, take these animals and bring those animals to me. ஆண்டவர் சொன்னார், இந்த மிருகங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னிடத்துக்கு வா. And immediately Abraham knew it's going to be a covenant. உடனடியாக ஆபிரகாமுக்கு தெரிந்தது, அப்படியானால் தேவன் என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறார். Whether it's be a bird or a goat அது ஒரு or a sheep. அது ஒரு பறவையோ அல்லது வெள்ளாட்டு கிடாவோ அல்லது வேறு எந்த காரியமோ, Bring them out now. அவை எல்லாவற்றையும் என்னிடத்திற்கு கொண்டு வா. And he knew exactly what God is going to do. உடனடியாக ஆபிரகாமுக்கு தெரிந்தது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று. Abraham did not say, God, what you want me to do now? உடனே ஆபிரகாம் கேட்கவில்லை, ஆண்டவரே இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do with these animals now? ஆண்டவரே இந்த மிருகங்கள் எல்லாம் வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று As கேட்கவில்லை. soon as God says, take those animals, இந்த மிருகங்கள் எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வா என்று ஆண்டவர் சொன்ன உடனே Abraham knew it is a time of covenant. உடனடியாக ஆபிரகாமுக்கு தெரிந்தது, இது ஒரு உடன்படிக்கை நேரம். God is going to make a promise to me. தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை செய்ய போகிறார். These animals must be cut into half. இந்த மிருகங்களை எல்லாம் நான் நடுவாக துண்டிக்க வேண்டும். These pieces are put on opposite to the other. இந்த எல்லா மிருகங்களையும் நடுவாக துண்டித்து அவைகளை எதிராக வைக்க வேண்டும். And normally the persons who do the covenant, சாதாரணமாக உடன்படிக்கை செய்கிற அந்த they நபர் have to take hold of the hands உடன்படிக்கை செய்கிற அந்த மனிதனோடு கூட கரங்களை பிடித்துக்கொண்டு and walk in between the pieces of these animals. அந்த பிளந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த மிருகங்களுடைய துண்டங்களுக்கு நடுவாக நடந்து செல்ல வேண்டும். Just like these animals will never change, எப்படி இந்த மிருகங்களுடைய துண்டுகள் திரும்பி ஒன்று சேராதோ, I will never change in my promise. அதே போல நான் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்திலையும் நான் And மாறவே if I மாட்டேன். fail to keep my promise, அப்படி ஒருவேளை நான் கொடுத்த வாக்கிலே the தவறிவிட்டால் same penalty of death will happen to me. இந்த மிருகங்களுக்கு நடந்த அதே மரண தண்டனை எனக்கும் நடக்கும். Do you know this is the meaning of covenants? இதுதான் உடன்படிக்கையினுடைய அர்த்தம். They தெரியுமா? catch hold of the hand and say, this will happen to me in case I cannot fulfill அவர்கள் the covenant. கரங்களை பிடித்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் சொல்வார்கள், ஒருவேளை நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாவிட்டால் இந்த மிருகங்களுக்கு நேர்ந்தது எனக்கும் நேரலாம். But God was very merciful to Abraham. ஆனால் ஆண்டவர் அந்த நாளிலே ஆபிரகாமிடத்துல மிகவும் கிருபை உள்ளவராயிருந்தார். God knew exactly Abraham cannot contribute anything to the fulfillment of this covenant. தேவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது, இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமுடைய பக்கத்திலிருந்து அவனால் எதையுமே செய்ய முடியாது என்று. He is without any power. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எந்த பலனும் இல்லை. And as the sun is going down, அப்பொழுது சூரியன் மறைய ஆரம்பித்த போது God says, Abraham, go to sleep. ஆபிரகாமை பார்த்து சொன்னால், ஆபிரகாமே நீ தூங்க போகலாம். You look into this chapter, you'll be surprised இதை படித்து பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். how God is dealing with Abraham. ஆபிரகாமோடு கூட தேவன் எப்படி நடந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கும்போது, Go to sleep now. நீ இப்பொழுது தூங்க போகலாம். You cannot help me in any way. இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் உன்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது. I have the power to do anything in my life. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு. I am a God of all power. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். I am El Shaddai of this world. நான் இந்த உலகத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் I இருக்கிறேன். am omniscient and omnipotent. நான் எல்லா இடத்திலும் இருக்கிறதான சர்வ வியாபியும் சர்வ ஞானியுமான தேவனாய் I am இருக்கிறேன். omnipresent at the same time. அதே போல எல்லா இடங்களிலும் வாசமணுகிற சர்வ வியாபியாய் இருக்கிறேன். Abraham, go and sleep now. ஆபிரகாமே நீ போய் தூங்கலாம். And suddenly in the midst of everything, திடீரென்று இதனுடைய மத்தியிலே the same things that happened in the Mount of Sinai, சீனாய் மலையிலே இறங்கினதான அதே சம்பவம், the same oven and the fire is passing through these pieces right now. அதே அக்கினி சூளையினுடைய அந்த ஜுவாலையானது அந்த துண்டங்களுக்கு நடுவாக கடந்து செல்ல ஆரம்பித்தது. Everything is quiet. Abraham is sleeping. எல்லாமே அமைதியா இருக்கிறது. ஆபிரகாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார். But the same anointing and the presence of God in Mount Sinai சீனாய் மலையிலே இறங்கி வந்ததான அதே தேவனுடைய அந்த அக்கினியினுடைய வல்லமை is just passing through these pieces right now. அந்த துண்டங்களுக்கு நடுவே கடந்து போயின. God wanted to tell Abraham like this. தேவன் அந்த நாளிலே ஆபிரகாமை பார்த்து சொல்ல When I விரும்பினார், make a promise, I will never change. நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்யும் பொழுது அதை நான் மாறப்போகிறது
போகிறதே இல்லை. Maybe there are people here with a lot of promises in the hearts. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே தேவன் கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்களோடு கூட நீங்கள் இங்கே Maybe உட்கார்ந்திருக்கலாம். you're waiting for the promises to be fulfilled. ஒருவேளை தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் காத்துக் This கொண்டிருக்கலாம். God who was there on Mount Sinai on those days, சீனாய் மலையிலே இறங்கி வந்ததான் அதே தேவன், the same God is moving amongst us this evening. அதே தேவன் இந்த மாலை வேளையிலே நம்ம மத்தியிலும் அவர் அசைவாடி And கொண்டிருக்கிறார். what he says, I can fulfill all the promises I gave to you. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உன்னுடைய வாழ்க்கையில கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நான் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் You இருக்கிறேன். cannot do anything. You cannot contribute anything. உன்னால உன் பக்கத்திலிருந்து இதை நிறைவேற்றுவதற்கு எதையுமே செய்ய முடியாது. I am making a covenant with you. நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்ய போகிறேன். And I, your God, will never change. உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் நான் ஒருபோதும் மாறப் போகிறதே இல்லை. Dear brothers and sisters, I want to come to a close right now. கருமையான சகோதர சகோதரிகள், இந்த மாலை வேளையில் நான் முடிக்க விரும்புகிறேன். God has a purpose that we come to New Jerusalem one day. நாம் ஒரு நாள் புதிய எருசலேமிற்குள் நுழையும் பொழுது தேவன் நமக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். In order to bring us to this holy city of God. இந்த பரிசுத்த பட்டணத்துக்குள்ள நம்மை கொண்டு வரும்போது, You can read this in Revelation chapter 21. இதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். So this promise is fulfilled. இந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறும்படியாக When Jesus was hanging on the cross of Calvary, இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது, Jesus had to pass through hell in order to have you saved. நீ உங்களை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் நரகத்தின் வழியாய் கடந்து செல்ல It வேண்டியதாக was இருந்தது. total darkness. It is total thirst. முற்றிலும் தாகத்தின் வழியாக, இருளின் வழியாக அவர் கடந்து As சென்றார். he hanging on the cross of அந்த Calvary, நாளிலே கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் he கொண்டிருந்த says, போது I am thirsty right now. I am thirsty. அவர் சொன்னார், நான் தாகமாய் இருக்கிறேன். And he says, as the blood is flowing out of his body, அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்த போது he says, it is finished right now. அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. Do you know these words? It is finished. எல்லாம் முடிந்தது என்கிறதான இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன These தெரியுமா? are common words that it was used in shops and businesses in those days. சாதாரணமாக அந்த நாட்களிலே வியாபாரத்திலே அல்லது கடைகளிலே பயன்படுத்தினதான ஒரு வார்த்தை இது. It is finished right now. எல்லாம் கிரயமானது கொடுக்கப்பட்டு I have முடிந்தானது. finished everything for the human race. இந்த மனுக்குலத்துக்காக நான் செலுத்த வேண்டிய அந்த எல்லா கிரையும் செலுத்தப்பட்டாகிவிட்டது. You don't need to do anything to contribute anything for your salvation. இனிமேல் உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. I am going to tear the veil of the temple. நான் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப் போகிறேன். All the people who are standing outside and are prohibited from coming into my presence. தேவாலயத்துக்குள்ள வர முடியாமல் தடை செய்யப்பட்டிருந்த ஒவ்வொருவரும் இனிமேல் என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள Everyone வரலாம். can come to my holy presence. எல்லாரும் இனிமேல் என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரலாம். Whether you're a man or woman, நீங்கள் ஆணோ பெண்ணோ, whether you are a slave or a free person, நீங்கள் ஒரு அடிமையோ அல்லது சுயாதீனனோ, whether you are a Roman or a Greek, நீங்கள் ஒரு ரோம பிரஜையோ அல்லது ஒரு கிரேக்க பிரஜையோ, whichever nation, whichever language you belong நீங்க to, எந்த தேசத்தை சேர்ந்தவராகினும் எந்த பாஷையை பேசுகிறவர்களாக I இருந்தாலும், am vacating my house in Jerusalem. நான் எருசலேமில் இருக்கிற என்னுடைய வீட்டை இந்த நாளிலே காலி I செய்கிறேன். am vacating my house in Jerusalem. எருசலேமில் இருக்கிறதான என்னுடைய வீட்டை இந்த நாளோடு காலி And I செய்கிறேன். am going to be in the life of every person who puts his faith on me. இனிமேல் என் மீது விசுவாசத்தை வைக்கிற ஒவ்வொரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே நான் வாசம் பண்ண போகிறேன். Every person all across the nations. உலகமெங்கிலும் வாசம் பண்ணுகிறதான விசுவாசிகளுடைய If வாழ்க்கையிலே you put your faith on the Lord Jesus உங்களுடைய Christ, விசுவாசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் வைக்கும்போது, God says, I made this covenant with my heavenly Father. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய பிதாவாகிய தேவனோடு கூட இந்த உடன்படிக்கையை நான் செய்து முடிக்கிறேன். It is finished. It is finished for your salvation. உன்னுடைய ரட்சிப்புக்கான எல்லாமே செய்து முடித்தாகிவிட்டது. Everything what you need for your salvation. உங்களுடைய ரட்சிப்புக்காக உங்களுக்கு தேவையான எல்லாமே, Even if it means my own abandoning. ஒருவேளை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு My தள்ளப்பட்டாலும் சரி, Father, my God, why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நான் கதற வேண்டியதா இருந்தாலும், I will go through this pain of covenant. இந்த உடன்படிக்கையினுடைய வேதனையின் பாதையிலே நான் கடந்து செல்லுவேன். I want to save my brothers and ஆனால் sisters. என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் ரட்சிக்க For விரும்புகிறேன். the joy set before Jesus. எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு He was looking forward to make you and me his brothers and sisters in his family. அவருடைய வாழ்க்கையின் அவமானத்துக்கு பிற்பாடு வைக்கப்பட்டிருக்கிறதான அவருடைய சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு Wonderful salvation. அற்புதமான ரட்சிப்பை Can we all தேவன் lift நமக்கு up our hands தந்தார். and say, thank
Thank you, Jesus. நம்முடைய கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி Thank என்று you, சொல்லுவோம். Jesus. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி Thank என்று you for your சொல்லுவோம். wonderful salvation. ஆண்டவரே உன் அற்புதமான ரட்சிப்புக்காக That you உமக்கு நன்றி made என்று this சொல்லுவோம். covenant with the Father in order to save me. ஆண்டவரே என்னை ரட்சிக்கும்படியாக உம்முடைய பிதாவோடு கூட ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உடன்படிக்கையை நீர் புதுப்பித்தீர். As we go away from this place this evening, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு இந்த நாளிலே நாம் கடந்து செல்லும்போது maybe you have promises upon your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். Sometimes we will be thinking and our head is bursting. சில நேரங்களில் யோசித்து நம்முடைய தலையை உடைந்து போகிறது போல நாம் சிந்தித்துக் When is கொண்டிருக்கிறோம். this going to happen? இது எப்பொழுது நடக்க போகிறது? Why is God waiting? ஏன் தேவன் காத்து கொண்டிருக்கிறார்? Should I take the next person who's coming along? ஒருவேளை இப்போ இந்த பாதையில வருகிற இன்னொரு நபரை நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? Is this the Eliezer who's staying at home? ஒருவேளை என் வீட்டில் இருக்கிற இந்த எலியேசர் தான் என்னுடைய Is சுதந்திரவாளியா? this a person from Egypt, Hagar? Should I make a child with her? ஒருவேளை எகிப்திலிருந்து வந்திருக்கிற இந்த ஆகோரோடு கூட நான் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியுமா? No, waiting is very hard, but please wait. இல்லை, காத்திருக்குதல் கடினமானதுதான், ஆனா தயவு செய்து பொறுத்திருங்கள். Waiting upon the Lord is not so easy. கர்த்தருக்கு காத்திருப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. Do you know Abraham after that how he was overcoming these doubts and fear? ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் இருந்ததான பயங்களையும் சந்தேகங்களையும் எப்படி மேற்கொண்டான் தெரியுமா? He started to praise and worship Jesus. அவன் தேவனை God துதித்து in his life. ஆராதிக்க தொடங்கினான். Start worshiping God in your free அவன் time. தேவனை ஆராதிக்கிறதில் அவன் வல்லவனானான். Even in your private times and in your families. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, Just keep on worshiping God. நீங்க தொடர்ந்து தேவனை துதித்துக் கொண்டிருங்கள். God says suddenly one day the Lord you're waiting for will appear one day. நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய தேவனானவர் தீவிரமாய் ஆலயத்திலே தோன்றுவார். Suddenly one day he will appear in the temple. நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிற அந்த தேவனானவர் திடீரென்று தீவிரமாய் You ஆலயத்திலே just keep தோன்றுவார். on praising and worshiping God. தொடர்ந்து தேவனை துதித்து அவருடைய மகத்துவங்களை ஆராதித்துக் கொண்டிருங்கள். I tell you this is not so easy. நான் சொல்கிறேன், அது அவ்வளவு எளிதான But காரியமே you அல்ல. can learn this from the word of God. ஆனால் இதை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். I want every eyes to be closed. எல்லார் கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். As we go away from this place, இந்த மாலை வேளையில் இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும்போது, but he said, Lord, I want to be with you. ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன் என்று I சொல்லுவோம். don't want to hide myself in this tent right now. ஆண்டவரே இந்த கூடாரத்திலே நான் ஒளிந்து கொண்டிருக்க விரும்பவில்லை என்று சொல்லுவோம். Lord, I need to come and see you. ஆண்டவரே நான் வந்து உம்மை பார்க்க விரும்புகிறேன். I need to see you once again. ஆண்டவரே மறுபடியுமாக உம்மை நான் காண விரும்புகிறேன். You are such a great God in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சிறந்த தேவனாக நீர் இருக்கிறேன். I know you have all the power and authority. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரத்தையும் நீர் கொண்டிருக்கிறேன் என்று நான் அறிவேன். And you can fulfill my desire, your covenant with me in a fraction of a second. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிறதான அந்த உடன்படிக்கையை என்னுடைய விருப்பத்தை ஒரு வினாடியிலே உம்மால் நிறைவேற்ற முடியும் என்று நான் I அறிந்திருக்கிறேன். will just keep on praising you. ஆண்டவரே தொடர்ந்து உம்மை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். I will keep on praising you. ஆண்டவரே உம்மை நான் தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். Can we all lift up our hands and voices and start worshiping Jesus? எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கலாமா? Just keep on worshiping Jesus. நாம் தொடர்ந்து இயேசுவை துதித்துக் கொண்டிருப்போம். Lord, I am waiting all of your promises to be fulfilled in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். I really need you to come down upon my life in a powerful manner. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் மீது நீர் வல்லமையாய் இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Just keep on praying for a few minutes. தொடர்ந்து ஒரு சில வினாடிகள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Just keep on praying. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம்.